பிடி நோ இது வந்து 58 பாகம். இந்த 58 வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இதுக்கப்புறம் போட போகிற வீடியோக்கும் ஒரு முன்னுரையா. நானும் ரொம்ப நாளாக 600 வீடியோக்கு மேலே போட்டோம். என்னால் தெரியல, எனக்கு நான் புரிய வைக்க முடியுற மாதிரி என்னால் பேச முடியுதா இல்லையான்னு. ஸோ நான் அதுக்கான இந்த ஒரு வீடியோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு மற்றவங்க மாதிரி பேசக்கூடிய திறமை கிடையாது. ஒரு ஸ்க்ரீனை பார்த்துட்டேன், அந்த ஸ்க்ரீனை பற்றி உங்களுக்கு பதிவு பண்ணுறேன், அவ்வளோதான். நம்புறது உங்கள் இஷ்டம். ஆனால் அதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நான் செய்வேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒன்று நீங்கள் நினைச்சு வயிறறிஞ்சா கூட இதுக்கெல்லாம் வயிறறியாதீங்கடா. இது ரொம்ப சின்ன விஷயம்டா. நான் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சிருக்கேன்டா. நான் என்னை அதிபர் கிளைம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாவே கடவுள் கிளைம் பண்ணிக்கிறேன்டா. அதுக்கு முதல்ல வழியை சொல்லுங்கடா. அதுக்கு ஏதாவது பதில சொல்லுங்கடா. அவரது தன்னை கடவுள்னு சொல்றாரு. அவர் எந்த மாதிரி கடவுள்னு சொல்றாருன்னு தெரியல, நீங்க எந்த மாதிரி புரிஞ்சுன்னு தெரியல. ஆனா இந்த உலகத்துல வந்து அனைத்து உயிர் இனங்களும் உயிர் ஜீவன்களும் வச்சுங்க, இதில் வந்து ஸ்பெஷல் மனிதனுடைய அறிவு. இது வந்து உடம்பு வேற, இந்த அறிவு வந்து பயணம் செய்யக்கூடியது. அதாவது சொன்னாங்க, கையில் எதை கொண்டு வந்தாய் கொண்டு செல்வதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கையில் நம்ம எதுவும் கொண்டு வரல, நம்ம அறிவை வந்து கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட்டு கொடுத்து செல்வதற்கு. அது எப்படி கொடுப்போம்னா, நம்ம பிள்ளை பெக்கிறது மூலமாகவும் நம்ம அறிவு பயணம் செய்யும், நம்ம மற்றவங்களுக்கு சொல்வது மூலமாகவும் பயணம் செய்யும். கிருஷ்ணர் கூட சொன்னார், நீ எதை கொண்டு வந்தா இழப்பதற்கு ஏன் அழுகிற. அவரும் எதையும் கொண்டு வரல, ஆனால் அந்த அறிவை கொடுத்துட்டு போயிட்டார். இன்னி வரைக்கும் அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் சுருக்கமாக இப்போ நான் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இது நீங்கள் பாருங்கள். எதுவும் இல்லை, பூஜ்ஜியம், அவன் இறைவன். அப்போ அந்த இறைவனிலிருந்து ஆரம்பிக்கிற அந்த லா, இல்லிருந்து ஆரம்பிக்கிற அல் அப்படின்ற ஒரு விஷயத்த இது பாருங்க. ஸோ இது வந்து எதுவும் இல்லை, ஒரே இருட்டு என்று சொல்வது போல் ஒருவன், அவன் இறைவன். ஒன்று ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறது. ஒன்று இறைவன், அவன் ஒரு சொர்க்கம். 2 மாம் டேட் திருத்தமிழ். 3 டேட் மாம் தமிழ் திரு. அதாவது 4 நான், உணர்கிற ஒவ்வொருவரும் நான், அனைவரும் நான். 5 அந்த நான் யாருன்னா அறிவு. அந்த அறிவு உடல் என்னும் கூடு விட்டு கூடு பயணம் செய்கிறது. சொர்க்கத்தில் ஆரம்பித்த பயணம் சொர்க்கத்தில் சேரணும், அப்பதான் முடியும். 6 இறைவனிடத்தில் மாம்டேடு மன்னிப்பு கேட்க மட்டும் வந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், பார்க்கிறீங்களே இந்த கலியுகம், இத்தனை மதங்கள், எத்தனை வகையான ஆன்மீகங்கள், ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க தேவையில்லாமல். 7 பூமியில் சொர்க்கத்தில் பயணம், சின்ன சின்ன நரகம், நரகத்தில் பயணம், சின்ன சின்ன சொர்க்கம். அனைத்து உயிர் ஜீவன்களுக்கும் இது பொருந்தும். இது எப்படின்னா, இங்கே வாழ்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேர் சொர்க்க வாழ்க்கை வாழ்வாங்க, அவங்களுக்கும் சின்ன சின்ன நரகம் இருக்கும். சில பேர் நரக வாழ்க்கை வாழ்வாங்க, அவங்களுக்கு சின்ன சின்ன சொர்க்கம் இருக்கும். ஆனால் இது சொர்க்கம் நரகம் இந்த பூமிக்கிலே சுற்றி சுற்றி வர்றது தான் உண்மையான சொர்க்கம், வந்து அந்த இறைவன் சொர்க்கம். 8 இப்போ இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் எல்லாம் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் இன்ஃபினிட் 8 போட்டுட்ருக்கு. பூமியிலேருந்து நீர் மேலே செல்லுது, பிறகு மழையாக பொழியுது. அதே மாதிரி நதி எங்கே போகுது, கடலை தேடி, கடல் மீண்டும் நதியை உருவாக்கிறது. இவை அனைத்தும் பிரபஞ்சத்துக்கும் பொருந்தும். 9 இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இறைவன் தோன்றிய நாள் முதல் இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாமே ஒளிப்பதிவாகிட்டு இருக்கு. சினிமா படத்தில் சிடி கேமராவில் பதிவு பண்ணுற மாதிரி ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு. இந்த ரெக்கார்டிங் வந்து பிரபஞ்சத்தில் சுற்றுது. சில அறிவோட கனெக்ட் ஆகும்போது அவங்க இந்த இது கொடுத்துருக்காங்க. அது மூலமாக தான்
இங்கே அனைத்து விஷயங்களும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு எல்லாமே இது வரைக்கும் இறை தூதர்கள் எல்லாருமே இதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் மூலமாக அது தெரியும். பார்க்குறவங்க பார்த்து சொல்கிறாங்க. சொன்னதை வச்சு நான் சரி பண்ணுறேன். இப்போ 10வது வந்து என்னென்னா, இறைவனை சொர்க்கம் அடைவது எப்படி, அந்த இறைவன் சொர்க்கம்னு சொன்னாங்க, அது எப்படி செல்லலாம், பூமியில் இருக்கிற நரகத்தை தப்பிப்பது எப்படி, உங்கள் ஆன்மீகத்தில் உங்கள் மதத்தில் சின்ன பேசிக் சத்தியம் சேர்க்கிறேன். இதை பாஸ் பண்ணி படிச்சிங்க, புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. அதாவது அடுத்த செகண்ட், அடுத்த நொடி, அடுத்த காலம், அடுத்த நாள், அடுத்தடுத்த கட்டம், அடுத்தடுத்த நாள், இந்த நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம அனுபவித்து நம்மளை விட்டு கடந்து போகிறது. ஆனால் நம்ம அனுபவித்து நம்ம கடந்து போன காலங்கள் அனைத்தும் பதிவாயிட்டிருக்கு. அப்போ இந்த இல்லை என்ற ஒரு விஷயம், அதாவது இது வரைக்கும் வராத ஒரு காலம் இறைவனுக்கும் தெரியாது. ஏனென்றால் இறைவனுக்கு எது தெரியுமோ அதுதான் நடக்க போகுது. அப்போ அவனுக்கு தெரிஞ்சது நடந்தால் அப்புறம் சோதிக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அதனால் அவன் அந்த இடத்துக்கு வரல. அதாவது அந்த 0 இல்லை என்ற இடத்தில் அவன் இருக்கிறான். அதற்கு பிறகுதான் மாம் டேட் கையில் ஒப்படைத்து விடுகிறான். இது நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னா, அந்த ஸ்கிரீனில் பதிவாகிறது ஒன்று, இது நம்மளுக்கு மாம் டேட் சொல்கிறாங்க. இறைவன் என்றால் அவன் எதுலேயும் வரமாட்டான், அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க மட்டும்தான் வந்தனான் அப்படின்னு. அப்போ இறைவனுக்கே கணிக்காத ஒரு விஷயம் நம்மளால் கணிக்க முடியுமா? கணிக்க மட்டும்தான் முடியும். ஆனால் உறுதியாக அதை இது பண்ண முடியாது. நம்மளோட ஒவ்வொரு அடுத்த நொடியும் நம்ம கணித்து கொண்டு தான் நகர்கிறது. இப்போ நீங்கள் ஒரு பாதையில் போகிறீங்க, அங்கே ஒரு பள்ளம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து போகிறீங்க, அங்கே ஒரு விஷயங்கள் இருக்குங்கள, அடுத்தடுத்த கட்டம் நம்ம வந்து ஒரு கணிப்பு தான். அந்த கணித்து போகிறது தான் இந்த கணிப்பு. நம்மளால் ஒரு நாளைக்கு கணிக்க முடியும்னா, மாம் டாடுனால 100 நாள் கணிக்க முடியும் அந்த ஸ்கிரீன் மூலமாக. அப்படி யாராவது ஒருத்தவங்க அந்த ஸ்கிரீன் சக்தியை பார்த்தாங்கன்னா கணிக்கலாம். கணிப்பு தான், அது உண்மையாகாது. ஏன்னா இறைவனுக்கே தெரியாத ஒரு விஷயத்த அந்த ஸ்கிரீன் மூலமாக மொத்த விஷயம் நடந்த அந்த விஷயங்கள் வந்து இது எதை நோக்கி போகிறது அப்படின்றது கணிப்பு. அந்த மாதிரி நிறைய பேர் கணித்து இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதில் இந்த ஒரு வீடியோ பாருங்க. இயற்கை பேரழிவுகள் பற்றிய எச்சரிக்கைகளை பாபா வங்கா சேர்த்திருக்கிறார். 1996ஆம் ஆண்டு தனது 85 வயதில் இறந்த நிலையில் இவருக்கு 12 வயது இருக்கும் போதே பல்கேரியாவில் ஏற்பட்ட புயல் வெள்ளத்தில் கண்களில் மின்னல் தாக்கியதால் இவருடைய பார்வை பறிபோனது. அந்த நொடியில் அவருக்கு எதிர்கால காட்சிகள் மனதில் வருவதாக அவர் குறிப்பிட்டதோடு, எதிர்காலத்தில் எந்த வருடத்தில் என்ன நடக்கும் என்பது இவருக்கு தினமும் காட்சிகளாக வந்துள்ளது. இதையடுத்து அதை கணிப்புகளாக எழுதிய பாபா வங்கா இந்த சக்தி தனக்கு கடவுள் கொடுத்தது என குறிப்பிட்டிருக்கிறார். எனக்கு பேசிக் தெரியறது போல அவங்களுக்கு முடிவு தெரியுது. அந்த முடிவை வச்சு அது எந்த நோக்கி நகர்கிறது அப்படின்ற ஒரு கணிப்பு தெரிகிறது. ஏன்னா இப்போ நான் மூச்சு இழுத்தேன்னா அடுத்தது விட தான் செய்வேன், அப்படி ஒரு கணிப்பு. ஸோ இந்த பேசிக்கை வச்சு பார்க்கும் பொழுது இப்போ என்னன்னா, நம்ம 2 வகையான விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த 2 வகையான விஷயம் என்னன்னா, இந்த பூமிக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு சொர்க்கத்தையும் நரகத்தையும் மாறி மாறி அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதன் நோக்கம் எதை நோக்கினா, அந்த மாம்டேடு இறைவன் வைத்திருந்தாலும் அந்த சொர்க்கத்தில் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அப்போ அந்த இடத்துல எது நுழையக்கூடாதோ எது நுழையணுமோ அதை வந்து அவங்க ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம அறிவில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம அறிவு ரொம்ப அபூர்வமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அறிவை மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும், மற்ற உயிர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு அறிவு தனியாக பயணம் செய்கிறது. அது நாம் அறிவை கொண்டு வந்து கொடுத்து செல்வதற்கு அப்படின்ற மாதிரி.
அப்படிதான் இங்க நிறைய பேர் நிறைய